சைதாப்பேட்டை வந்து பொல்யூஷன் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து டி நகரையும் மற்ற இடத்தையும் கம்பேர் பண்ணும்போது பொல்யூஷன் கம்மி. சைதாப்பேட்டையில நான் வெஸ்ட் சைதாப்பேட்டை சொல்றேன். நீங்க மெயினை விட இந்த வெஸ்ட் சைதாப்பேட்டை, அப்புறம் வந்து வெஸ்ட் மாம்பழம், இது கலக்கிற ஒரு இடம். அந்த இடம் பொல்யூஷன் ரொம்ப கம்மி. அதுக்கு ஆரோக்கியமா அம்மா பார்க் இருக்கு. அம்மா பார்க்கில் எல்லாரும் இப்போ வந்து அது நல்லா மேம்படுத்தப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேல ஆரம்பிச்சு நல்ல நிலையில இருக்கு. எல்லாரும் வாக்கிங் அங்க போறாங்க. சரி, இன்னும் நல்லா பிரமாதமா வாக்கிங் போடணும்னா நீங்க கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னு வச்சுக்க, அசோக் நகர் வந்துடும். அசோக் நகர் அங்க 2-3 பார்க் இருக்கு, அமைதியா இருக்கும். அப்படி ஆரோக்கியத்துக்கு அமைதியான இடம் வந்து அம்மா பார்க்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னு வச்சுக்க, லேடிஸுங்களுக்கு ஒரு ஜிம் இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். ஜிம் வந்து நல்லா இயங்கிட்டு இருக்கு. எல்லாரும் இப்ப போயிட்டு இருக்காங்க. இப்படி ஆரோக்கியத்துக்கு முக்கியமான இடம் பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டைய தாராளமா அடிச்சு திருத்தி சொல்லலாம். எப்ப ஆரம்பிச்சது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார், இது இப்ப 2024 மார்ச் 6ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது நம்மளோட கார்பரேஷனோட இது. நம்ம இங்க சைதாப்பேட்டையோட இந்த தொகுதியோட கவுன்சிலர் மிஸ்டர் ஸ்ரீதர் சாரால தான் இது, அவருடைய தனிப்பட்ட ஒரு முயற்சியால தான் இது ஓபன் பண்ணது. இது அவருடைய இதுலதான் ஓபன் பண்ணது. அவர் வந்து நம்ம இந்த ஏரியாவோட கவுன்சிலர். அவர் பேர் வந்து ஸ்ரீதர். ஸோ இந்த மாதிரி ஜிம்மு வந்து லேடிஸ்க்குன்னு ஃப்ரீயா 2 இடத்துல தான் இருக்கு சென்னையில. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க. இது ஃப்ரீ தான், முழுக்க முழுக்க ஃபீஸ் எதுவும் வாங்குறது இல்லை. ப்ளஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, மார்னிங் ஒரு 40 மெம்பர்ஸ் வராங்க, ஈவினிங்ல ஒரு 40 மெம்பர்ஸ் வராங்க. அவங்களுக்கு லேடிஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம பர்சன்ஸ் கார்பரேஷன்ல இருந்து நம்ம கவுன்சிலர் வந்து ரொம்ப உமன்ஸ்க்காக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா பெஸ்டா போயிட்டு இருக்கு, நல்லாவும் இருக்கு. இது மார்னிங் வந்து 6 to 9, ஈவினிங் வந்து 4:30 to 8 o'clock வரைக்கும் இருக்கு. இது அவங்க எங்க இருந்து இது பண்ணாங்கன்னு எனக்கு ஷியரா தெரியல. ஏன்னா நான் இப்போதான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஆமா, இப்போதைக்கு டெம்பரவரியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா கவர்மெண்ட் இதுவா இது பண்ணி பர்மனன்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவருடைய நம்ம கவுன்சிலர் சாரோடைய இதுல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இது கார்பரேஷன்ல கிக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு அங்கிருந்து இது பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஜாப் பர்மனன்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. இப்போ ஒரு இதுவா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரைனர்ஸ்க்கு நிறைய இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா பார்க் அத்தனையும் மார்க் வெஸ்ட் சைதாப்பேட்டையில் வேஸ்டாக இருந்த இடம் இன்று படா மாசாக வளர்ந்து பலருக்கு கூலாக செயல்படுகிறது. சிறுவர் முதல் சிறுமி வரை, கன்னியர்கள் முதல் காளையர் வரை உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமும் பெரு இடம் இந்த அம்மா பார்க். முதியவர்களுக்கு இது போதிபுரம், சாதியம் பேசாத இது சமத்துவபுரம். அம்மா பார்க்குனா கெத்து. என் பேர் செல்வம். சைதாப்பேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அம்மா பார்க் வந்துட்டு ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்துட்டு உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ஸ்பேஸ் இருக்காது. ஒரு பேர் வந்து உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு இல்லாமல் ரூம்லேயே அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்த பார்க் வந்து ரொம்ப பயன்புள்ளாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது.